காஞ்சி காமகோடி பீடாதிபதி ஜெகத்குரு மகா பெரியவா திருவடி சரணம். புது பெரியவா ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் திருவடி சரணம். பாலகுருநாத சுவாமி திருவடி சரணம். இப்பொழுது நாம் பார்க்க போவது ஆண் பெண் திருமணத்திற்காக நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை பார்க்க போகிறோம். இப்பொழுது ஒரு ஆணுக்கு 35 வயது ஆகிறது, பெண்ணுக்கு 30 வயது ஆகிறது. சுவாமி, இதுவரை எவ்வளவோ ஜாதகங்கள் வருகிறது, இருவருக்கும் சரியான எந்த விதமான பொருத்தங்கள் அமையவில்லை என்று அவர்களுடைய தாய் தகப்பன் வந்து கேட்கிறார்கள். அவர்களும் எவ்வளவோ கோவில்களுக்கு சென்று பரிகாரங்கள் எல்லாம் செய்துவிட்டு வந்திருக்கார்கள். எதுவுமே ஒன்றும் அமையவில்லை என்று ரொம்ப வருத்தத்துடன் வரும்போதும் நாம் அதற்கு என்ன தீர்வு காண வேண்டும் அப்படி என்று சொன்னால், அவர்கள் பெண்ணோட தாயாரோ இல்லை மாப்பிள்ளையுடைய தாயாரோ அவர்களிடம் சொல்லி இந்த மாதிரி பெருமாள் சன்னதியில் உள்ள கருட பகவானுக்கும் மார்பிலே சந்தனம் வைத்தும் சுருள்பாக்கு வெட்டிலே 10 ரூபாய் நாணயம் வைத்து அவருடைய பாதத்திலே வைத்து சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணி, பகவானே, நான் இந்த மாதிரி என்னுடைய பெண்ணுக்கோ பையனுக்கோ திருமணம் நடக்க வேண்டும், நானும் எவ்வளவோ போராடி பார்க்கிறேன், ஒன்றும் நடக்கவில்லை. தாங்கள் தயவு கொண்டு சுவாமியும் தாயாரும் ஏகாந்தமாக இருக்கும்போது நான் வந்து சொல்லிட்டு போனதே சுவாமியிடம் தாயாரிடம் தாங்கள் சொல்லி எங்களுடைய குழந்தைகளுக்கு நல்லபடியாக திருமணம் நடத்த வேண்டும் என்று தாங்கள் சொல்லிவிட்டு உடனே பெருமாளையும் தாயாரும் பார்க்காமல் நேரடியாக வீட்டுக்கு வந்து விட வேண்டும். இது ஒரு 5 வாரங்கள் செய்தால் ஒரு பெரிய நன்மை இருக்கும். ஆனால் 5 வாரங்கள் செய்ய வேண்டிய அவசியம் வராது. 3 வாரத்திலே 4 வாரத்திலே அவர்களுக்கு ஜாதகம் கூறி இதுதான் மாப்பிள்ளை இதுதான் பெண் என்று சொல்லக்கூடிய ஒரு பாக்கியத்தை பகவான் கொடுப்பார். நாம் அதெல்லாம் பேசி முடித்தவுடன் அவர்களுக்கு சுவாமிக்கும் பெருமாள் தாயாருக்கும் கருட பகவானுக்கும் மாலை மரியாதைகள் செய்து அவர்களுடைய பெயருக்கு அர்ச்சனை செய்து வந்தால் அதுவே பெரிய விசேஷம். திருமணத்திற்கு தாங்கள் வந்து நடத்தி வைக்கும்படி மூவரையும் கேட்டுக்கொண்டு தாங்கள் வர வேண்டும். அப்பொழுதுதான் தாயாரையும் சுவாமியையும் பார்க்க வேண்டும். அதற்கு முன் நாம் போய் பேசக்கூடாது. ஏனென்றால் நம்மளுக்கு தூதுவராக கருட பகவானை அனுப்பியிருக்கிறதுனால் அவர் போய் தாயாரிடமும் பெருமாளிடமும் போய் சொல்வார். அதனால் நாம் போய் பெருமாளை பார்க்க வேண்டிய அவசியமில்லை. நம்மளுடைய எந்த விதமான தோஷங்கள், அது நாகதோஷம், கலத்தல் தோஷம், முன்னோர்கள் செய்த வினைகள், சாப விமோச்சனங்கள் எல்லாமே நிவர்த்தி ஆகி பெருமாளும் தாயாரும் நம்மளுக்கு இந்த காரியத்தை நடத்தி கொடுக்க கருட பகவான் துணையாக இருந்து நம்மளுக்கு எல்லா காரியத்தையும் நடத்தி கொடுப்பார். தாங்கள் நம்பி செய்ய வேண்டும். ஒரு வாரம் விட்டாலும் திருப்பி மறுவாரத்திலிருந்து 5 வார கணக்காக வரும். அதனால் எப்படியாவது தாங்கள் காலையிலேயோ மாலையிலேயோ சென்று பகவானுக்கு நெஞ்சு நிறைய சந்தனம் வைத்து அவருக்கு சுருள்பாக்கு வெற்றிலை வைத்து வெற்றிலை கை நிறைய கொண்டு போய் அவருக்கு வைத்து 10 ரூபாய் நாணயம் வைத்து செய்ய வேண்டும். முடிந்தால் தாங்களே செய்யலாம். டாக்டர் பட்டாச்சாரியார் வந்தால் அவரிடம் கொடுத்து அவருக்கு தட்சிணை கொடுத்து தாங்கள் செய்து வந்தால் எல்லா காரியங்களும் தடையில்லாமல் நடந்துவிடும். அஷ்டநாக பக்தியங்களும் அஷ்டநாக தோஷங்களும் நிவர்த்தி ஆகும் என்று மகா பெரிவாரோடு உத்தரவு. நாடோர்கள் பெற்று குழந்தைகளுக்கு திருமணம் நடத்துவதற்கு தாங்கள் மென்மேலும் முயற்சி எடுத்து இந்த காரியத்தை தாங்கள் தடையில்லாமல் செய்து வர வேண்டும். அனைத்தும் பகவான் சித்த